ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல விதவிதமான விலங்குகளும் நிறைய பறவைகளும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல காலுக்காகவும் கோரிக்காகவும் 2 காங்களும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவும் கெட்ட உள்ளம் கொண்டவங்க. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் தங்களுக்கு அடங்கிதான் நடக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்க. ஒரு நாள் இந்த காங்கோட 2 பேரும் நதிக்கரையில உட்கார்ந்துருக்கும் பொழுது நதியில தண்ணீர் பிடிக்கிறதுக்காக சோனாக்குருவி வந்துச்சு. சோனா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்களை தவிர வேற எந்த பறவையும் தண்ணீர் குடிக்க கூடாது. காலண்ணா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் பொறுங்க, தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க சொல்றத கேக்குறேன். காலுஜி, இந்த சோனா குருவி எவ்வளவு அலட்சியமா பேசுது பாத்தீங்களா? இங்க பாரு சோனா, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. இந்த கம்பால அடி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் நதியில தண்ணீர் குடிச்சிட்டு வா. காலுக்காக இப்படி சொன்னதை கேட்க சோனாக்குருவி பயந்து போயிடுச்சு. வேண்டாம் வேண்டாம், என்ன அடிக்காதீங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி போன சோனாக்குருவி ரொம்ப தூரம் பறந்து போய் அங்க ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன நதியில நீர் குடிச்சு தன்னோட தாகத்தை தீர்த்துக்குச்சு. வர வர இந்த கழுவோட தொல்லை தாங்க முடியல, தண்ணீர் குடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பறந்து வர வேண்டி இருக்கு. எப்படி நினைச்ச சோனாக்குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து போற வழியில ஒரு மரத்துல மாதுளை பழங்கள் பழுத்திருக்கிறத பார்த்துட்டு அங்க போச்சு. சோனாக்குருவி அங்க போய் உட்கார்ந்த கோச்சிங்க காலுக்காகவும் கோரிக்காகவும் உங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. சோனா, நீ என்ன வேணும்னே இப்படி செய்யறியா? எந்தெந்த இடம் எங்களுக்கு சொந்தமானதோ நீ கரெக்டா அந்த இடத்துலயே வந்து உட்கார்ற. கோரியக்கா, தண்ணீர் குடிக்க வந்த, அங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. உங்க பேச்சை கேட்டு இங்க இருந்து தூரமா உள்ள நதிக்கு போய் தண்ணீர் குடிச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு திரும்புறேன். வீட்டுல பசியா இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 பழங்களை எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன், இங்கேயும் வந்துட்டீங்க. இங்க பாரு சோனா, இந்த மரம் எங்களோடது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கொய்யா மரம் இருக்கு, நீ அந்த மரத்தை எடுத்துக்க. காலண்ணா, அந்த கொய்யா மரம் காஞ்சு போயிருக்கு, அதுல பழங்களே இல்ல. இங்க பாரு, அதிகமா பேசாத. அதிகமா பேசுனா அப்புறம் அடி வாங்கிக்கிட்டு தான் போகணும். இந்த காங்கல் கிட்ட சண்டை போட விரும்பாத சோனாக்குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. சோனாக்குருவி அங்க இருந்து போன உடனே காங்கல் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா மாதுளம் பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காகங்களே, நீங்க என்னோட பழங்களை சாப்பிடுங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். அதே சமயம் மொத்த பறவைகளையும் என்னோட பழங்களை சாப்பிட அனுமதிங்க. ஏய் மரமே, யார அனுமதிக்கணும் யார அனுமதிக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ உன்னோட வேலைய பாரு. ஆமா, பழங்களை கொடுக்கறது மட்டும்தான் உன்னோட வேலை. நீ அதை சரியா செஞ்சின்னா போதும். இதே சமயம் சோனாக்குருவி பழங்களே இல்லாத அந்த கொய்யா மரத்துக்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இந்த மரத்துல பூக்களும் இல்ல, பழங்களும் இல்ல, இந்த மரத்தால எப்படி என் குழந்தைங்களோட பசியை தீர்க்க முடியும்? சோனாக்குருவியோட பேச்ச கேட்ட அந்த படம் இப்படி கேட்க ஆரம்பிச்சது. குருவி, இப்படி நம்பிக்கை இல்லாம பேசாத. என்னோட வேர்கள்ல தினமும் கொஞ்சம் தண்ணி ஊத்து. அப்படி ஊத்துனா கொஞ்ச நாட்கள்ல நான் உனக்கு பழங்களை கொடுக்க ஆரம்பிப்பேன். அந்த மரம் சொன்னதை கேட்ட சோனாக்குருவி உடனே நதிக்கரைக்கு போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த மரத்தோட வேர்கள்ல ஊத்த ஆரம்பிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காங்கல் தொடர்ந்து அந்த மாதுளை மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அந்த மரத்துல இருந்த பழங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. காகங்களே, என்னோட வேருக்கு கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஊத்துங்க. அப்பதான் என்னால தொடர்ந்து உங்களுக்கு பழங்களை கொடுக்க முடியும். என்னது, உனக்கு நாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஊத்தணுமா? காலுஜி, இந்த மரம் சொல்றதை கேட்டீங்களா? கோரி, எதுக்காக வெட்டித்தனமா இந்த மரத்து கூட நாம பேசிக்கிட்டு இருக்கணும்? சோனா குருவி அந்த கொய்யா மரத்துக்கு தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அநேகமா இந்நேரம் அந்த மரத்துல பழங்கள் பழுத்திருக்கும்னு நினைக்கிறேன். வா, நாம உடனே அங்க போவோம். காகங்களே, உங்களை மாதிரி சுயநலமான பறவைகளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்லையா? இப்ப நல்லா பாத்துக்க. நாங்க 2 பேரும் தான் அது பார்த்தது போதுமா? இப்ப நாங்க இங்க இருந்து பறந்து போலாமா? இப்படி பேசின காங்கல் 2 பேரும் பிறகு அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல அந்த கொய்யா மரத்துக்கு தண்ணீர் ஊத்த வந்த சோனாக்குருவி மரத்துல நிறைய பழங்கள் பழுத்திருக்கத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுச்சு. சோனாக்குருவி இப்படி சந்தோஷப்பட்டு இருக்க சமயத்துல காங்கல் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. சோனா, இந்த கொய்யா மரத்தை நாங்க உனக்குன்னு கொடுத்திருந்தோம்ல, அதுக்கான டைம் என்னையோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த மரம் எங்களோடது. இதுல உள்ள பழங்களை நாங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். கேவலமான எண்ணம் கொண்ட காங்களே, உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. காஞ்சு போய் அந்த மரத்துக்கு தினமும் தண்ணீர் ஊத்துனதால இந்த மரத்துல இப்ப பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே இங்கேயும் வந்துட்டீங்களா? இங்க பாரு சோனா, உனக்கு இப்ப 2 ஆப்ஷன் கொடுக்கறேன். ஒண்ணு, நீ எங்க கிட்ட அடி வாங்கணும், இல்லன்னா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். இதுல எது உனக்கு தேவைன்னு நீயே முடிவு பண்ணிக்க.
நாங்க ஒண்ணும் சும்மா அனுப்ப மாட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பேரிக்காய் மரம் இருக்கு, அந்த மரத்தை நீ எடுத்துக்கோ. அந்த மரம் காஞ்சு போயிருக்கு. அதுல பூக்களோ பழங்களோ எதுவுமே இல்ல. அந்த மரத்துல எதுவுமே இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். சோனா, இந்த கொய்யா மரத்துக்கு எப்படி நிறைய சேவை செஞ்சு இதுல பழங்களை பழுக்க வச்சியோ, அதே மாதிரி அந்த பேரிக்காய் மரத்துக்கும் நிறைய சேவை செய். அப்படி செஞ்சினா கூடிய சீக்கிரம் அந்த மரமும் உனக்கு கண்டிப்பா பழங்களை கொடுக்கும். காங்கல் இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுச்சு. பிறகு காங்கல் 2 பேரும் அந்த கொய்யா மரத்துல உள்ள பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏய் காகங்களே, அந்த குருவிதான் இவ்வளவு நாளா என்னோட வேர்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை ஏன் இங்க இருந்து விரட்டி விட்டீங்க? இங்க பாரு மரமே, இதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுப்போம். எங்களுக்கு தேவையானதை நீ கொடு, அதுக்கு மேல எதுவும் பேசாத. இதே சமயம் சோனா குருவி அந்த காஞ்சு போய் உங்க லேருத்த மரத்துக்கிட்ட போய் தந்துடுச்சு. குருவி, நடந்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த கொய்யா மரத்துக்கு தண்ணி ஊத்துன மாதிரியே என்னோட வேர்களுக்கும் தினமும் தண்ணி ஊத்து. அதுக்கப்புறம் நடக்கிறத பாரு. அந்த மரம் இப்படி பேசணும்னா சோனா குருவி தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பேரிக்காய் மரத்தோட வேர்களுக்கு தண்ணீர் தாழ்விச்சுது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காங்களோட ஆதிக்கத்துல இருந்த அந்த கொய்யா மரத்துல இருந்து பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் சுத்தமா தீர்ந்து போயிடுச்சு. அத பார்த்த காங்கள் 2 பேரும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. காலுஜி, இந்த மரத்துல உள்ள பழங்களும் தீர்ந்து போயிடுச்சு. எனக்கோ பசி ரொம்ப அதிகமா இருக்கு, என்ன பண்றது? கோரி, நீ ஏன் கவலைப்படுற? சோனா குருவிய ஒரு பேரிக்காய் மரத்துக்கிட்ட அனுப்புனது உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்நேரம் அந்த மரத்துலயும் பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏய் காகங்களே, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீங்க 2 பேரும் அந்த சோனா குருவிக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறீங்க. இங்க பாரு மரமே, உன்கிட்ட இப்ப பழங்களே இல்ல. அதனால உன்னோட பேச்சை யாரும் கேட்க போறதும் இல்ல. இப்படி சொன்ன காங்கள் 2 பேரும் பிறகு அங்கிருந்து அந்த பேரிக்காய் மரத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க அங்க போனப்ப அந்த பேரிக்காய் மரம் முழுவதும் நிறைய பேரிக்காய்கள் காய்ச்சி தோணிக்கிட்டு இருந்தது. காங்களை பார்த்த உடனேயே சோனா குருவி அழ ஆரம்பிச்சிருச்சு. காங்களே, எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த மரத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு என்ன இங்க இருந்து விரட்டி விடதான் வந்திருக்கீங்க. காலுஜி, இந்த சோனா குருவிக்கு கற்பூர புத்தி. இங்க பாருங்களே, நம்மள பார்த்த உடனே நாம எதுக்காக இங்க வந்திருக்கோங்கிறத உடனே புரிஞ்சுக்கிச்சு. புரிஞ்சுக்கிச்சு இல்ல, அப்புறம் ஏன் இன்னும் இங்கேயே நின்றுகிட்டு இருக்கு? இடத்த காலி பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இன்னும் கொஞ்ச தூரத்துல மாமரம் ஒண்ணு பழங்களே இல்லாம காஞ்சி போயிருக்கு. தண்ணி ஊத்துற டப்பாவை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா அங்க போக சொல்லு. காங்களும் சோனா குருவியும் பேசிக்கிட்டது எல்லாம் கேட்ட அந்த மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. காகங்களே, இந்த குருவி இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகாது. என்கிட்ட உள்ள எல்லா பேரிக்காய்களும் இந்த குருவிக்கு மட்டும்தான். அதை யாரும் சாப்பிட முடியாது. காலுஜி, இந்த மரத்தை பாத்தீங்களா? எவ்வளவு வீரமா பேசுது. கோரி, நான் இப்போ ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மரத்தை வெட்டுனன்னு வச்சுக்க. இந்த மரத்தோட வீரம் எல்லாம் எங்க போகும்னே தெரியாது. நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடும். பாப்போம், யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஏய் கொய்யா மரமே, ஏய் மாதுளை மரமே, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சீக்கிரமா இங்க வாங்க. அந்த காகங்கள் 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. இந்த மரத்தோட குரலை கேட்டதும் மாதுளை மரம் அது இருந்த இடத்த விட்டு நகர்ந்து காங்கள் இருக்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி அந்த கொய்யா மரமும் காங்களை தேடி ரொம்ப வேகமா வந்துச்சு. இப்படி வந்த 2 மரமும் இப்ப காங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பிறகு அந்த மரங்கள் காங்கள் மேல இருந்த கோபம் தீர காங்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க, எங்களை அடிக்காதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. அடிக்காதீங்க மரங்களே, எங்களை அடிக்காதீங்க. நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏய் காகங்களே, நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது. இதுக்கப்புறம் நீங்க இந்த காட்டுலயே இருக்க கூடாது. இருக்க மாட்டோம். இந்த காட்டுலயே இருக்க மாட்டோம். எங்கேயாவது ஓடி போயிடுவோம். எங்களை விட்டுடுங்க. தயவு செய்து விட்டுடுங்க. நாங்க இதுக்கப்புறம் உங்க கண்ணிலேயே படமாட்டோம். இங்க இருந்து தூரமா உள்ள காட்டுக்கு போறோம். அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு திரும்பி வரவே மாட்டோம். காங்கள் இப்படி சொன்ன உடனே 2 மரங்களும் அடிக்கிறத நிறுத்தினாங்க. உடனே காங்கள் 2 பேரும் உயிர் தப்பிச்சா போதுங்கிற எண்ணத்துல அந்த காட்டை விட்டு பறந்து போனாங்க. பிறகு சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க கூட அந்த மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட்டு ரொம்ப காலத்துக்கு சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ராணா,
இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதனால லீவு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துரு. அம்மா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? நான் சோனாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் சோனா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே எனக்கு இல்ல. டேய் ராணா, நீ ஏன்டா என் பேச்ச புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அந்த சோனா உன் மேல அன்பு வச்சிருக்கல, அவளோட கவனம் எல்லாம் நீ வச்சிருக்க பணத்து மேலதான். ஏழை குடும்பத்துல பிறந்தவங்களோட வேலையே இதுதான். என்னோட அனுபவத்துல இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அந்த சோனாவை மறந்துடு. அம்மா, சோனாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. சோனா ரொம்பவும் நல்ல பொண்ணு. நீங்க சோனாவை பத்தி இப்படி கேவலமா பேசுறது எல்லாம் நான் கேட்க விரும்பல. இங்க பாருடா, நான் இந்த விஷயத்துல உன்னோட கருத்தை கேட்க விரும்பல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அடுத்த வாரம் பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வராங்க. அதுல இருந்து 2வது நாள் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா நான் முடிவு பண்ணிட்டேன். தன்னோட அம்மா இப்படி பேசினது ராணாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. உடனே கோவமா அங்கிருந்து வெளியில பறந்து போயிடுச்சு. மீனாட்சி அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு ராணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் ராணா குருவி தன்னோட கல்யாணத்தை பத்தி ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்துச்சு. ராணா குருவி தான் முடிவு பண்ணி வச்சிருந்த மாதிரியே சோனாவை ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. பிறகு சோனாவை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. ராணா, என்னோட பேச்சை கேட்காம நீ இந்த சோனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, இந்த கல்யாணத்தை நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன். இந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. என்னோட வீட்டுல இந்த ஏமாத்துக்காரிக்கு இடம் கிடையாது. அம்மா, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. நான் சோனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சோனா என்னோட மனைவி. இந்த வீட்டுல இருக்கோமோ இல்லையோ, ஆனா எங்க இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம். இங்க பாரு ராணா, வீட்டை விட்டு வெளியில போயிடு. என்னைக்காவது ஒரு நாள் இவளை கல்யாணம் பண்ணனதை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு இந்த அம்மாவை பத்தி யோசிச்சு பாப்ப. இப்படி சொன்ன மீனாட்சி அம்மா பிறகு ராணாவையும் சோனாவையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. ராணாஜி, இப்ப நம்ம எங்க போறது, எங்க தங்குறது? சோனா, எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். வா, நாம அந்த வீட்டுக்கு போவோம். இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு சோனாவை கூப்பிட்டுக்கிட்டு வாடகை வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணா குருவி பார்த்திருந்த வாடகை வீடு ரொம்பவும் நல்லா இருந்தது. ராணா குருவியும் சோனா குருவியும் பிறகு அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ராணா குருவி வேலை செய்யற ஆபீஸ்ல செய்யாத தப்புக்காக மேனேஜர் ராணா குருவிய கண்டபடி திட்டாரு. இதனால கோபம் வந்த ராணா குருவியும் மேனேஜரை எதிர்த்து பேசிடுச்சு. மற்ற தொழிலாளிகள் முன்னால ராணா குருவி இப்படி பேசினதான அவமானப்பட்ட மேனேஜர் ராணா குருவிய வேலையை விட்டு எடுத்துட்டாரு. அன்னைக்கு ராணா குருவி சோகமான மனசோட தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. சோனா, இன்னைக்கு நடக்க கூடாதது நடந்து போச்சு. நான் செய்யாத தப்புக்காக என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. என்னோட மனசு ரொம்பவும் குழப்பமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ராணாஜி, நானே உங்க தைரியத்துலதான் இருக்கேன். இந்த நிலைமையில நீங்களே இப்படி பேசினா நான் என்ன செய்வேன்? அப்படி இல்ல சோனா, ஏற்கனவே அம்மா நம்மள வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதையே நான் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில வேலையும் போன உடனே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், குடும்ப செலவுக்கு பணம் வேணும். இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ராணாஜி, இதுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? இந்த கம்பெனி இல்லாட்டி வேற கம்பெனில வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களோட திறமைக்கு எப்படி இருந்தாலும் வேலை கிடைக்கும். ஆமா சோனா, நீ சொல்றது சரிதான். நான் நாளைக்கு பக்கத்து காட்டுக்கு போறேன். ஏன்னா அங்கதான் நிறைய ஃபேக்டரி இருக்கு. அங்க போனா எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இப்ப வாங்கின சம்பளத்தை விட குறைவா கிடைச்சா கூட நான் கவலைப்பட மாட்டேன். குடும்பத்தை பிரச்சனை இல்லாம நடத்துற அளவுக்கு பணம் கிடைச்சாலே போதும். இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவும் சோனா குருவும் பிறகு இரவு உணவை சாப்பிட்டாங்க. இப்படி இரவு உணவு சாப்பிட்டவங்க பிறகு அப்படியே படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ராணா குருவி காலையிலே கிளம்பி வேலை தேடுறதுக்காக பக்கத்து காடு நோக்கி பறந்து போச்சு. இப்படி வேலை கேட்டு போன ராணா குருவி கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் சரியான பதில் சொல்லுச்சு. அதனால ரொம்பவும் சந்தோஷமான அந்த கம்பெனிக்காரங்க ராணா குருவிக்கு உடனே வேலை கொடுத்துட்டாங்க.
ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் கொடுக்கறதா சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட ராணா குருவிக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. நாம இது வரைக்கும் சோனாவுக்கு பிடிச்சது எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதனால இன்னைக்கு சோனாவுக்கு பிடிச்ச ரசகுல்லாவை கண்டிப்பா வாங்கிக்கிட்டு போகணும். இப்படி நினைச்ச ராணா குருவி நேரா ஸ்வீட் ஸ்டாலுக்கு போச்சு. அங்க போனதும் சோனா குருவிக்காக ரசகுல்லா வாங்கிச்சு. பிறகு அதை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு சந்தோஷமா பறந்து போச்சு. இப்படி பறந்து போன ராணா குருவியோட மனசு இந்த விஷயத்த சீக்கிரமா போய் சோனா குருவி கிட்ட சொல்லி சோனா குருவிய சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தது. இப்படி ராணா குருவியோட கவனம் வேற பக்கம் போனதால எதிரில இருந்த ஒரு மரத்தோட கிளைய அது கவனிக்கவே இல்லை. வேகமா பறந்து போன ராணா குருவி திடீர்னு இந்த மரக்கிளையில மோதிடுச்சு. பிறகு அப்படியே கீழே விழுந்துடுச்சு. இப்படி கீழே விழுந்த ராணா குருவிய அந்த வழியா பறந்து வந்த சில பறவைகள் பார்த்துட்டு பறந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்ட சோனா குருவியும் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து வந்துச்சு. டாக்டர், என்னோட கணவர் இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு சோனா, உன்னோட கணவர் ரெக்கையில ஒண்ணு ரொம்பவும் காயம்பட்டு இருக்கு. இப்போதைக்கு மருந்து போட்டு மாத்திரை கொடுத்துருக்கேன். ஆனா இன்னும் 6 மாசத்துக்குள்ள ராணாவோட ரெக்கையில ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 6 மாசத்துக்குள்ள பண்ணலன்னா அதுக்கப்புறம் ராணாவால பறக்கவே முடியாது. அப்புறம் இந்த 6 மாசமும் ராணா ஓய்வா இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. பிறகு சோனா குருவி ராணாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. சோனா, நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னோட சந்தோஷத்தையே அழிச்சிட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். ராணாஜி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணதுதான் தப்பு. நீங்க உங்க அம்மா சொன்ன பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கும். சோனா, இன்னும் ஒரு தடவை இப்படி எல்லாம் பேசாத. நடந்ததுக்கெல்லாம் நான் தான் முழு காரணம். நான் செஞ்சது தான் தப்பு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப பக்கத்து வீட்டுல இருந்து கோரிக்காவை இவங்கள பாக்குறதுக்காக அங்க வந்தது. இப்படி வந்த கோரிக்காவும் இவங்க 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆமா, என்ன இது 2 பேரும் இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க? கல்யாணம் பண்ணி இன்னும் 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களுக்கு என்னாச்சு? கோரிக்காவை இப்படி கேட்டதும் சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்லுச்சு. கோரி அக்கா, எங்களுக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குதுன்னு தெரியல. வாழ்க்கையோட சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த என்னோட கணவர் என்னை கல்யாணம் பண்ணதால இப்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. சோனா, இப்படி பேசுறதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். யாரும் எதுக்கும் காரணம் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்காம இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் கஷ்டத்தை விட்டு உங்களால வெளியில வரவே முடியாது. கோரி, இப்ப எங்களை என்னதான் பண்ண சொல்ற? என்னால இன்னும் 6 மாசத்துக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது. சோனாவுக்கும் எந்த வேலையும் தெரியாது. குடும்பத்தை நடத்துறதுக்கு இப்படி நாங்க திணறிக்கிட்டு இருக்கிறப்ப 6 மாசத்துக்குள்ள எனக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இதுக்கெல்லாம் நாங்க பணத்துக்கு எங்க போறது? இங்க பாரு ராணா, சோனாவுக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு நீ சொல்றதை என்னால ஒத்துக்க முடியாது. சோனா, உங்களை நான் முதல்ல பார்க்க வந்தப்ப நீ எனக்கு வெஜிடபிள் சூப் வச்சு கொடுத்த ஞாபகம் இருக்கா? அந்த சூப்போட டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருந்தது. நீ வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். இந்த காட்டுல சின்னதா ஒரு ஸ்டால் போட்டு சூப் வியாபாரத்தை ஆரம்பி. கோரி அக்கா, கடை போடுறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வியாபாரம் நல்லா நடக்குமா? நடக்குமா நடக்காதான்னு கடையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீ நாளைக்கு கடையை ஆரம்பிக்க முயற்சி செய்யறதுல தப்பே இல்லை. முயற்சி செய்யாம வீட்டுக்குள்ளேயே உக்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய தப்பு. இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. கோரிக்காவை வீட்டை விட்டு போன பிறகு ராணா குருவி சோனா குருவி 2 பேருமே ரொம்ப யோசனையில உட்கார்ந்து இருந்தாங்க. சோனா, என்ன யோசனையில இருக்க? ஒன்னும் இல்ல ராணாஜி, கோரி அக்கா சொன்ன மாதிரி இப்ப நம்ம சூப் கடை வைக்கணும்னா கூட குறைச்சலா 500 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதுக்குதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சோனா, உன் மேல இந்த அளவுக்கு அக்கறையா? கோரி அக்காவை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீ அவங்க கிட்டயே போய் பணம் கேளு, கண்டிப்பா கொடுப்பாங்க. பிறகு சோனா குருவி கோரி வீட்டுக்கு பறந்து போச்சு. வா சோனா, வா வா, நானே வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரலாம்னு தான் இருந்தேன். ஏன்னா சூப்பு கடை வைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
ஆனா அதுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரி சரி, இப்ப சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 500 ரூபாய் போதுமா இல்ல 1000 ரூபாய் வேணுமா? கோரிக்காவும் இப்படி கேட்டதும் சோனா குருவியோட கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. கோரி அக்கா, நீங்க செய்யற உதவியா நாங்க உயிர் போற வரைக்கும் மறக்க மாட்டோம். இங்க பாரு சோனா, இந்த வார்த்தையை நீ இப்ப சொல்லக்கூடாது. சூப்பு கடை வச்சு சக்சஸ் பண்ணிட்டு அப்புறமா சொல்லணும். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு சோனா கிட்ட 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தது. பிறகு மறுநாளை சோனா குருவி அந்த காட்டுல சின்னதா ஒரு சூப் கடை ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்துல 2-3 நாள் வியாபாரம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் நாட்கள் போக போக சோனா குருவியோட கடையில வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ராக்கி, நீ எங்க இப்படி? நேத்து கூட நான் உன்னை இதே நேரத்துல இங்க பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கடையில வந்து சூப் குடிச்சேன். ரொம்பவும் டேஸ்டா இருந்தது. அன்னையில இருந்து வேலையை விட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து சூப் குடிக்காம போறதே இல்ல. ராக்கி, நானும் அதே மாதிரி தான். ஆனா நான் மட்டும் குடிச்சிட்டு போகிறது இல்ல. வீட்டுக்கு போறப்ப என்னோட மனைவி ராணிக்கு ஒரு சூப் பார்சல் கட்டி எடுத்துக்கிட்டு போகணும். இல்லன்னா அவ என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா. ராணா குருவியோட கடையில சூப் ரொம்பவும் டேஸ்டா இருந்ததால தூரத்துல இருந்து எல்லாம் பறவைகள் தேடி வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதனால சோனா குருவி வீட்லயும் நிறைய பணம் சேர ஆரம்பிச்சது. பிறகு இவங்க எப்படி சேர்த்து வச்ச பணத்துல சீக்கிரமாவே ராணா குருவியோட ரக்கையில ஆபரேஷனும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப இந்த குருவிகளோட வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சந்தோஷம் மட்டுமே தெரிஞ்சது. இந்த நிலைமையில ஒரு நாள் கோரிக்காக அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. கோரி அக்கா, எங்களுக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் சரியான சமயத்துல வந்து எங்களுக்கு யோசனை சொல்லலைன்னா எங்களுக்கு வந்த கஷ்டத்தை நாங்க இவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிருக்கவே முடியாது. சோனா, நான் சொன்னது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த கதையை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். கஷ்டம் வர்றப்ப கண்ணை மூடிக்கிட்டு புலம்ப ஆரம்பிக்காதீங்க. அந்த கஷ்டம் உங்களை விட்டு போகவே போகாது. அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்க ஆரம்பிங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இந்த சோனா குருவியோட வாழ்க்கை மாதிரி உங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்.